ஒரு ராஜா நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய குதிரை ரதத்தில். அப்பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அழைத்து உடனே தன்னிடம் இருந்த ஒரு செப்பு காசை அவரிடம் தூக்கி போட்டார். அப்போது அந்த பிச்சைக்காரன் அதை பிடிப்பதற்காக முயற்சி செய்யும் போது அது தவறி சாக்கடையில் விழுந்து விடுகிறது. ராஜா காசை எறிந்து விட்டு அங்கிருந்து கடந்து செல்கிறார். பின்னை திரும்பி பார்க்கும்போது அவன் கையை விட்டு சாக்கடையில் ஏதோ தேடிக்கொண்டே இருக்கான். அப்போ என்னடா அது நமக்கு கொடுத்த காசு என்ன பண்ணுறான், இவன் ஏன் சாக்கடையில் கையை விட்டு தேடுறான்னு சொல்லிட்டு திரும்பி வர நிறுத்து என்னப்பா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஒன்று தான், ராஜா நீங்கள் கொடுத்த காசு சாக்கடையில் விழுந்துருச்சு, அதை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இரு விடு அதை தேடாத, நான் உன்னிடம் வேற ஒரு காசை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த வெள்ளி காசை ஒன்று எடுத்து கொடுக்குறான். அவன் இந்த கையில் அதை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த சாக்கடையில் அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான். ராஜாவுக்கு ஒரு இது, நிறுத்து, நான் தான் உனக்கு வெள்ளி காசு கொடுத்தேன், ஏன் பத்தலையா, சரி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருந்த தங்க காசை இன்னொன்று எடுத்து கொடுக்குறாரு. அதையும் அந்த கையில் வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கே தேடிக்கிட்டே இருக்கான். என்னடா நான் உனக்கு கொடுத்தது பத்தலையா அப்படின்னு, ஒரு நிமிஷம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, ராஜா பேசிகிட்டு இருக்கிறத கூட பொருட்படுத்தாமல் மறுபடியும் அந்த சாக்கடையிலே கையை விட்டு மறுபடியும் அந்த காசை தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ ராஜாவுக்கு இவனுடைய அறியாமை இப்படி இருக்கானே, இதனோட என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நிறுத்துறான், நான் ஒன்றும் உனக்கு என்ன கொடுத்தா நீ இதை தேடுறதை நிறுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உன்னை ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராஜாவா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ராஜானா என்னுடைய ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதில் பாதி உனக்கு கொடுத்துட்றேன் இடங்களை, நீ அந்த இடத்துக்கு ராஜாவாயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இவன் கேட்குறான், ராஜா அப்போ நீங்கள் கொடுக்க போகிற அந்த இடத்துல இந்த சாக்கடை பகுதியும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த அறியாமை மனதின் அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் கல்வி என்னும் நாணத்தினால் மட்டுமே மனதின் அழுக்கை நம்மால் நீக்க முடியும். அதனால் படிக்கும் பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளாக நீங்கள் எப்பயுமே படிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. படிப்பினால் மட்டும்தான் உங்கள் மனதின் அழுக்கை நீக்க முடியும். அறியாமை என்னும் அழுக்கை நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் கல்வி என்னும் ஞானத்தை பெற நீங்கள் நல்ல முறையில் படித்து பெரிய ஆளாக ஆக வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. படித்தால் உங்களை நீங்களே மேன்மைப்படுத்த முடியும். இந்த ஒரு குட்டி கதை மூலிமா உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம் நேரம் வந்துருச்சு. மாணவர்கள் எல்லாரும் நல்லபடியாக படித்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையடைய செய்யுங்கள். மனதில் உள்ள அழுக்கை போக்க முயற்சியுங்கள். சில படித்தவர்கள் செய்யும் தவறுகளை நாம் பொருட்படுத்த வேண்டாம்.